உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்னுடைய நண்பர் நடிகரும் தமிழ் சினிமாவின் தென்னிந்திய சினிமாவும் பிரபலமான நடிகர் கூட இருக்காரு, ஆக்டர் சவுந்தரராஜா. ஆம்ஸ்டர்டாமை சுற்றி பார்க்க வந்திருக்காரு. ஸோ அவர் நம்ம ஆம்ஸ்டர்டாம் கனால் போட்டு ட்ரிப்பை முதல்ல சுற்றி பார்க்கலான்னு கூப்பிட்டு போயிருக்கேன். நெதர்லாந்து தமிழர்களுக்கு, உலக தமிழர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். எங்க போனாலும் தமிழர்களுக்கு ஒரு பெரிய மரியாதையும் பெருமையும் உண்டு. நான் சும்மா இங்க வந்த ஒரு 5 hours ஃபிளைட் டிலே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க இதை தேடி பார்க்கும்போது ஒரு அண்ணன் மூலியமா இந்த அண்ணன் எனக்கு கான்டாக்ட்ல வந்தாரு. அண்ணனே எனக்கு 20 years முன்னாடி தெரியும், சென்னை படின பக்கத்துல. ஸோ ஒரு 5 hours என்ன பண்ணலாம், நெதர்லாந்து என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் போது அண்ணன் கூட சுத்தி காமிச்சிருக்காரு. இப்போதான் ஒரு போட் ட்ரிப் போயிட்டு இருக்கோம். இந்த கனால் ட்ரிப் ஆம்ஸ்டர்டாம்ல ரொம்ப ஃபேமஸ். Piles that are supposed to be holding them up. The more the piles rot, the wilder the houses dance. The outward lean that you see on so many buildings is another story. It has nothing to do with rotting piles. 800,000 people. You can meet 170 different nationalities. This area's rich history adds a sparkle that's never far below the surface. During the 17th century, Amsterdam shone especially bright, like gold. This golden age was an extraordinary time. Politics, art, and business all reached new levels of sophistication, with dikes, ditches, and canals to control the sea level. Even this far back in time, it was an important trading hub. Ships sailed back and forth across the Baltic Sea carrying grain, cloth, wood, and salt. இது போட் மாதிரி இல்ல, பார்க்கிறதுக்கு ஒரு ஃளைட் மாதிரி இருக்கு. It's now a pub and cafe full of 17th century charm. Stone floors, wooden benches, and exposed ceiling beams. ஃபைனலா போட் ட்ரிப் முடிச்சு வந்தாச்சு. அடுத்து வேற எங்கேயா போலான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி போட் ட்ரிப் எப்படின்னு சொல்லணும்ல, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 1 hourல நம்ம இந்த சிட்டி ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு போனோம். முக்கால்வாசி கவர் பண்ணிட்டோம். பெரிய பெரிய பில்டிங், இந்த 17th centuryல கட்டின பிரிட்ஜஸ், இந்த டனல் எவ்வளோ ஜாயின் பண்ணது, நேரோவாக போகிறதுல எப்படி கட் பண்ணி எடுத்தாங்க, ஒவ்வொரு வியூமே சூப்பராக இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. இடையில நாங்கள் வேறு ஏரியா கூட போனோம். அதெல்லாம் நாங்கள் ஃபைனலி நான் ஆன் டைம் ஏர்போர்ட் வந்துட்டேன். நிலாலுகாஃபில்ம்ஸ் சம்பத் அண்ணாவோட ஒரு சேனல். அவர் இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காரு. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு 5 hours எவ்வளோ இடம் நம்ம மேக்ஸிமம் பார்க்க முடியுமோ, என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ சூப்பராக பண்ணி கொடுத்தாரு எனக்கு. தேங்க்யூ சம்பத் அண்ணா அண்ட் நிலாலுகாஃபில்ம்ஸ்.